என்ன சொல்ற நேத்ரா? அதுதான் நேத்ரா. டேய் போன் அடிக்குதுடா. நேத்ரா மேடம் தான் போன் பண்றாங்க. அப்படியா? பேசுங்கண்ணா. மேடம் இந்தியாக்கே வந்துட்டீங்களா? இப்ப நான் கால் பண்ணது ஒரு முக்கியமான விஷயத்துக்காக. நீங்க தான் அந்த பெரிய உதவியை எனக்காக செஞ்சாகணும். என்ன மேடம், எங்களுக்காக எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. உங்களுக்காக கொலை கூட பண்ணுவேன் மேடம். கரெக்டா சொன்ன. கொலை கொலை தான் பண்ணணும். ஆனா அந்த கொலைய நாங்க செய்யணும். நான் யார சொல்றேனோ அந்த ஆளை நான் சொல்ற ஸ்பாட்டுக்கு பிளான் பண்ணி பக்காவா கூட்டிட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிற மத்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். நாங்க பாத்துக்கிறோம் மேடம். சாரி நேத்ரா, அவசரப்பட்டு உன்னை திட்டிட்டேன். சொன்னபடியே அந்த கிழவனை தூக்கிட்ட. நீ சாதிச்சிட்ட. ஆமாங்க, நீங்க எங்க வயித்துல பாலை வாத்தீங்க. அப்படி சொல்லுங்க. என்னடா நல்லா இல்லையா? சரி வேற மாதிரி சொல்றேன். நீங்க எங்க காதுல தேனை ஊத்திட்டீங்க. இது நல்லா இருக்கா? சரி, இப்போ அந்த கிழவனை எங்க கூட்டிட்டு போயிருக்காங்க? அந்த பொம்மியை எங்க வச்சு துடி துடிக்க கொன்னமோ அதே ஸ்பாட்டுக்கு கொண்டு வர சொல்லிருக்கேன். நீங்க 4 பேரும் உடனே கிளம்பி வாங்க. ஏற்கனவே பொம்மியை முடிச்ச மாதிரி நாம 5 பேரு ஒன்னா சேர்ந்து கிழவனை மேல அனுப்பி வைப்போம். அவன் மேல போய் பொம்மி கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டோம். சரி நேத்ரா, நாங்க உடனே அங்க கிளம்பி வரோம். அக்கா, எனக்கு வர ஆத்திரத்துக்கு அந்த கிழவனை வாயிலேயே குத்தணும் போல இருக்குக்கா. எல்லாரையும் எப்படி பாடுபடுத்தினா பாத்தீங்கல்ல? மா, ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆக போகுது. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல. முதல்ல கிளம்பலாம் அத்தை. சீக்கிரமா போய் நம்ம வேலையை முடிச்சிடலாம். சரி வாங்க. வாங்க வாங்க. எங்கேயா ஓடுற? அவ்வளவுதாங்க. நேத்ரா, விதிய பாத்தியா? இந்த இடத்துல வச்சுதான் அந்த பொம்மியை நாம எல்லாரும் சேர்ந்து துடி துடிக்க கொன்னோம். இப்ப இதே இடத்துல இந்த கிழவனும் இடுக்குல சிக்கின எலி மாதிரி நம்ம கிட்ட தொக்கா மாட்டிக்கிட்டான். எப்பவுமே பொம்மி பொம்மின்னு சொல்லிட்டு இருப்பல்ல, அதனாலதான் பொம்மிய கொன்ன இடத்திலேயே வச்சு உன்னை ஸ்கெட்ச் போட்டு கொலை பண்ண முடிவு பண்ணியாச்சு. நீ போய் ஆவி அலையிற அந்த பொம்மிக்கு துணையாரு. அப்பதான் அவளோட ஆத்மா சாந்தி அடையும். ஃபாரின்ல இருந்து இந்தியா வந்தது எதுக்கு தெரியுமா? பொம்மியோட ஆட்டத்தையும் உன் குடும்பத்தோட கதையும் முடிக்கத்தான். சரி, வந்ததும் கொஞ்சம் நிம்மதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலான்னு பார்த்தா நீ அவசரப்பட்டு எங்க கூட மோத ஆரம்பிச்சிட்ட. இப்ப பாரு, எங்க கையால மறுபடியும் ஒரு கொலைய பண்ண வச்சுட்ட. நீ இந்த கிழவ முன்னாடி வாமா, கிழவன்னு சொல்ற. நீ உடனே இந்த இடத்துக்கு வாமா. நான் இந்த இடத்துலயே செத்தாலும் பரவாயில்ல. ஆனா இவங்களை விட்டுறக்கூடாது. இவங்க யாரும் சும்மா விடாதம்மா. ஆமா பொம்மி, இவங்க ஒவ்வொருத்தரும் துடி துடிக்க சாகணும். ஐயோ ஐயோ, பாத்தியா? உயிர் போற நேரத்திலயும் அவருக்கு பொம்மி நினைப்புதான். பொம்மி பொம்மின்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு. ஆமாக்கா. நேத்ரா, இனியும் இந்த கிழவனை விட்டு வச்சா ரொம்ப தப்பாயிடும். உன் கையில இருக்கிற சுத்தியல வச்சு கிழவனோட நடுமண்டையில நச்சுன்னு இறக்கி மொத்தமா கதையை முடிச்சிடு. நச்சுன்னு நடுமண்டையில போடு நேத்ரா. போட்டுடலாம். உயிரோட
விடாதம்மா. ஐயோ ரொம்ப பயமா இருக்குப்பா. யோ உன் பொம்மி வெறும் டம்மி. தாத்தாவை இதால தானே அடிச்சீங்க? இதாலதான் உன்னை நான் அடிச்சு அடிச்சு கொல்ல போறேன். தாத்தா உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நான் அவளை கொன்னு போட்டுட்டு வந்து உங்களை பாக்குறேன். நடக்கிறதெல்லாம் பார்த்தா பொம்மி நேத்திர ஒரு வழி பண்ணாம விட மாட்டா போல இருக்கு. ஆமா எனக்கும் நீ சொல்ற மாதிரி தான் தோணுது. நம்ம போயிரும் போல இருக்கு. ஐயோ அந்த பொம்மி சுத்தியில கையில எடுத்துக்கிட்டு கோல வெறியில துரத்திட்டு போறாளே. என்ன நடந்தாலும் சரி, நாம 4 பேரும் இப்ப அந்த பொம்மி கண்ணுல மட்டும் பற்றக்கூடாது. வாங்க என்ன நடக்குதுன்னு போய்